இந்தியன் டூ திரைப்படத்துல ஏஆர் ரஹ்மான் இசையமைக்காத காரணம் என்னன்னு தெரியுமா? சங்கரே கொடுத்த விளக்கங்க, வாங்க என்னன்றத பார்க்கலாம். இந்தியன் படத்தோட இரண்டாம் பக்கத்தை 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் சங்கர் இயக்கியிருக்காருங்க. இந்த படத்துல கமல்ஹாசன், பிரியா பவானி சங்கர், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத், சித்தார்த், பாபி சிம்கா, சமுத்திரகனி உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காருங்க. இந்த நிலையில இந்த பட விழாவில் சங்கர் பேசும்போது இந்தியன் டூ படத்துல ஏஆர் ரஹ்மான் எதுக்காக இசையமைக்கல அப்படின்னு ரசிகர்களோட கேள்வியை ஆங்கர் கேட்கிறப்ப உடனே சங்கர் என்ன சொல்றாரு, 2.0 படம் எடுத்த போது படப்பிடிப்பு முடிஞ்சா கூட படத்துல வர அந்த ராட்சச பறவைக்கான கிராபிக்ஸ் பணிகள் முடியல, அந்த பணிகள் முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், சரி வேற ஒரு படம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் டூ படத்தோட கதையை ரெடி பண்ணிட்டு இருந்தா அந்த டைம்ல பிஜிஎம் வச்சு தான படத்தை ரெடி பண்ணனும் அப்படின்னு அனிருத் நான் தேர்வு செஞ்சேன். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் 2.0 படத்துக்கு வேற மியூசிக் போடுறாரு, இந்த படத்துக்கு போட்டாருன்னா அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்றதுனால இப்ப ட்ரெண்டிங்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அனிருத் தேர்வு செஞ்சேன் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டாருங்க. நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே இந்த பிஜிஎம்காக தான் இந்த படமே ஓடி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்த படங்கள் என்னென்ன படங்கள் அப்படின்றத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்டா பதிவு பண்ணிட்டு போங்க. கூஸ் பம்ப்ஸ்ங்க. எது 1001 படத்துல